இன்றைக்கி நம்ம ஆண்டவருடைய சத்தத்தை எப்படி சுலபமாக கேட்குறது அப்படின்றத பார்க்க போகிறோம். நிறைய பேர் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்குறது கடினம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அதை ரொம்ப ஈஸியாகவே நம்மளால் கேட்க முடியும். அது எப்படி அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்த்துடலாம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக ஆண்டவர்கிட்ட எஸ் ஆர் நோ அப்படின்ற சத்தத்தை உங்களால் வாங்க முடியும். நம்ம ஏன் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்குறது கடினம் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா, அவர் நம்மளுடைய காதில் பேசுவார் அப்படின்னு நினைக்கிறோம். அதனால தான் அதை கடினமாக்கிறோம். அப்படி கிடையாது. அவர் உங்களுடைய காதில் நிறைய நேரத்தில் பேசுகிறது கிடையாது. அவர் வேறு விதத்தில் பேசுகிறார். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக அவருடைய சத்தத்தை கேட்க முடியும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுலை சுற்றி பெலிஸ்தீர்கள் எல்லாரும் படையெடுத்து வந்திருக்கிறாங்க. இப்போ சவுலுக்கு என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணும். இவங்களுக்கு அகேன்ஸ்டாக நான் யுத்தம் பண்ண போகலாமா, நீங்கள் என் கூட இந்த யுத்தத்தை எனக்காக நடத்துவீங்களா அப்படின்ற ஒரு டவுட்டு சவுலுக்கு இருக்குது. இப்போ ஆண்டவர் இடத்துல சவுல் விசாரிக்கிறதுக்காக போகிறான், அவருடைய சத்தத்தை கேட்கறதுக்காக போகிறான். அப்போ என்ன வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது அப்படின்றத நம்ம வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 28வது அதிகாரம் 6வது வசனம். சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களினாலாவது ஊரீமினாலாவது தீர்க்கதரிசிகளினாலாவது மறு உத்தரவு அருளவில்லை. சவுல் ஆண்டவர்கிட்ட விசாரிக்கும் போது மறு உத்தரவு கொடுக்கவில்லையா? அப்போது 3 விதத்தில் ஆண்டவருடைய சத்தத்தை இந்த சவுல் எதிர்பார்த்துருக்கான் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஒன்று தீர்க்கதரிசிகள் வழியா, இன்னொன்று சொப்பனத்தின் வழியா, இன்னொன்று ஊரிம் வழியா அப்படின்ட்டு எழுதப்பட்டிருக்குது. பொதுவாகவே பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் இந்த 3 மெத்தடை பயன்படுத்தி நிறைய பேர்கிட்ட பேசுவார். அப்போ 3வது மெத்தட் இங்கே ஒன்று எழுதப்பட்டிருக்குது, ஊரிமினாலாவது. தீர்க்கதரிசினா யாராவது தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, ஆண்டவருடைய சத்தம் உண்டாகும். சொப்பனத்தில் நமக்கு ஏதாவது சொல்லுவார், அதை வச்சு ஆண்டவருடைய சத்தம்னு கண்டுபிடிச்சிக்குவோம். அது என்ன ஊரிம்? ஊரிம்னா என்ன அப்படின்றத இன்னைக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஆண்டவருடைய சத்தம் உண்டாகுதுன்றதை புரிஞ்சுக்குவீங்க. பழைய ஏற்பாட்டில் பிரதான ஆசாரியனுக்கு கொடுக்கப்பட்டிருந்த ட்ரெஸ்ஸோடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஃபோத். அதில் தான் இந்த ஊரீம் அப்படின்ற ஒன்று பயன்படுத்தப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும். இதை வச்சு தான் ஆண்டவர் பேசுவார்னு எழுதப்பட்டிருக்குது. எப்படி பேசுவார்னா, அதோடைய பிக்சரை நான் இங்கே போடுறேன். மார்பகத்தில் 12 கற்கள் பதிக்கப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும். அந்த இடத்துல தான் ஊரீம் தூமீம் அப்படின்ற 2 விஷயமும் இருக்கும். இந்த 2 வச்சு ஆண்டவர் பேசுகிறார். இந்த கற்களை வச்சு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் எஸ்ன்னு சொன்னார்னா அதில் ஒன்றில் லைட் எரியும், நோன்னு சொன்னார்னா அதில் ஒரு லைட் எரியும். இதை வச்சு அவங்க எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, இதுக்கு ஆண்டவர் எஸ் சொல்கிறாரு, இதுக்கு ஆண்டவர் நோ சொல்கிறாருன்னு அந்த ட்ரெஸ்ஸை வச்சு ஆண்டவருடைய சத்தத்தை பழைய ஏற்பாட்டில் கேட்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. இப்போ சவுல் போய் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது அதில் எஸ்ஸுன்னு லைட் எரியலை, நோனும் லைட் எரியலை. அதனால் சவுலுக்கு கர்த்தருடைய சத்தம் உண்டாகலை அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாட்டில் நிறைய இடத்துல ஆண்டவர் இந்த ஊரீம் தூமீம் வழியாக பேசியிருக்கிறாரு. நம்ம அதை வாசிக்கும் போது என்னன்னு நினச்சிரோம்னா, அவங்களுடைய காதில் சத்தமாக பேசியிருக்கிறாருன்னு. அப்படி அவர் பேசினது கிடையாது. எஸ் ஆர் நோ அப்படின்ற சிம்பிள் பதிலை வச்சே பேசியிருக்கிறார். இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இன்னொரு இன்சிடென்ட்டை எடுத்து நான் காமிக்கிறேன். அமலேக்கியர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, தாவீதினுடைய பட்டணத்தை ஃபுல்லாக கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. தாவீதிட்ட இருந்த எல்லாமே போயிருது பாருங்க. அப்போ தாவீது கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறான், ஆண்டவரே இந்த அமலேக்கியர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, நான் அவங்கள பின்தொடரலாமா, நான் அவங்கள விரட்டலாமா அப்படின்னு சொல்கிறப்போ ஆண்டவர் ஒரு பதில் சொல்கிறாரு. அதை எதை வச்சு சொல்கிறாருன்னா, இந்த ஊரீம் தூமீம் வழியாக சொல்கிறாரு. ஆனால் அதை நம்ம வாசிக்கும் போது அது எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்க. நம்ம வாசிக்கலாம். 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 7வது வசனம். தாவீது அமலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி, ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றான். அபியத்தார் ஏபோத்தை தாவீதினிடத்தில் கொண்டு வந்தான். இப்போ தாவீது அந்த ஏஃபோதை எடுத்துட்டு வர சொல்றான். ஏன்னா அந்த ஏஃபோதை வச்சு தான் கர்த்தரிடத்துல விசாரிக்க போறான். இப்போ கர்த்தருடைய சத்தம் எப்படி உண்டாகுதுன்னு பாருங்க. தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனோ என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். இப்போ இதை நீங்கள் வாசிக்கும் போது என்னன்னு நினச்சிருவீங்க அப்படின்னா, நீ அதை பின்தொடர்ப்பா, அதை பிடிப்பா, நீ சகலவற்றையும் திருப்பிக் கொள்வேன்னு ஆண்டவர் ஒரு சத்தத்தை அனுப்பிச்சாருன்னு நினைக்கிறீங்க. அப்படி அவர் பேசலை. எப்படி தெரியுமா தாவீது இந்த இடத்துல விசாரிச்சிருக்கிறத நம்ம பார்க்க முடியும்? நான் அதை உங்களுக்கு புரிகிற விதத்தில் வாசிக்கிறேன், அப்போ நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா அப்படின்னு கேட்குறான். அதற்கு அவர், அதை பின்தொடர் அப்படின்றாரு. எப்படி? அந்த ஊரின் வழியாக ஒரு சிக்னலை கொடுக்குறாரு. அதை பிடிப்பேனோ என்று கேட்டான். மறுபடியும் பாருங்க, அதை பிடித்து சகலவற்றையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். அப்போ இது ஒரே சத்தமாக வந்தது கிடையாது. ஒவ்வொரு டைமும் தாவீது ஒரு கேள்வியை கேட்கும் பொழுது அதிலிருந்து ஒரு சிக்னல் வருது, அதிலிருந்து ஒரு லைட் எரியுது. ஆண்டவரே நான் பின்தொடரலாமா,
லைட் எரியுது, நீ பின்தொடர் அப்படின்னு அர்த்தம். ஆண்டவரே நான் போனால் அவங்கள என் கையில் ஒப்பு கொடுப்பீங்களா? ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு ஒரு லைட் எரியுது. ஆண்டவரே நான் அங்கே போனால் சகலவற்றையும் நான் திருப்பிக் கொள்ள முடியுமா? நீ திருப்பிக் கொள்வா அப்படின்ற ஒரு லைட் எரியுது. இதை வச்சு தான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. நம்ம இதை வாசிக்கும் போது என்ன நினச்சிருவோம்னா, ஆண்டவர் சத்தமாக அனுப்பிச்சார். நோ, அங்கே அவர் சிக்னல் கொடுத்துருக்கிறாரு. அவருடைய சிக்னல் நிறைய நேரத்தில் சத்தமாக மாறும். இப்போ நீங்கள் என்கிட்ட வரீங்க, பிரதர் இங்கே இந்த விஷயம் இருக்குது, இதை நான் எடுத்துக்கட்டுமா அப்படின்னு என்கிட்ட கேட்குறீங்க. நான் தலையை மட்டும் ஆட்டுறேன், எந்த ஒரு பதிலை சொல்லாமல். நான் இப்போ உங்களுக்கு அதுக்கான பர்மிஷனை கொடுத்துட்டேன்னா கொடுக்கலையா? என் வார்த்தை வந்தால் மட்டும்தான் அதுக்கான பெர்மிஷன் கிடச்சிச்சின்னு அவசியம் இல்லை. நான் என் தலையை ஆட்டினதுனாலே அதுக்கான பெர்மிஷனை நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி தான் ஆண்டவர் தரக்கூடிய சிக்னல் அவருடைய சத்தமாக மாறும். அவர் நிறைய பேர்கிட்ட சிக்னலை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் அந்த சிக்னலை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாதனால அந்த சத்தத்தை உங்களால் தெரிஞ்சு கொள்றதுக்கு முடிகிறது கிடையாது. சரிப்பா, பழைய ஏற்பாட்டில் ஊரீம் தூமீம்னு ஒரு விஷயம் இருந்துச்சு, அவங்க அதை வச்சு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டுட்டாங்க. இப்போ என்கிட்ட ஊரீம் தூமீம் கிடையாது, இப்போ நான் அதை எங்கேருந்து கண்டுபிடிக்க அப்படின்னு போய் கேட்டீங்க அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் உண்டாகிற தேவ சத்தத்துக்கும் புதிய ஏற்பாட்டில் உண்டாகிற தேவ சத்தத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம்னா, பழைய ஏற்பாட்டில் சத்தம் வெளியேருந்து உண்டாகும், புதிய ஏற்பாட்டில் சத்தம் உங்களுக்குள்ளேருந்து உண்டாகும். ஏன்னா பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் அவங்களுக்கு வெளியே இருந்தார், ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அப்போ சத்தம் எங்கேருந்து வரும்னா வெளியேருந்து வராது, உங்களுக்குள்ளேருந்து வரும் அப்படின்னு அர்த்தம். இப்போ அந்த ஊரீம் தூமீம் எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் உங்களுக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர். ஆவியானவர் என்ன பண்ணுவார்னா, உங்களுடைய இருதயத்தில் பேசுவார். எஸ் இதை நீ செய், நோ இதை நீ செய்யாத. ஊரீம் தூமீம் எங்கே தெரியுமா பதிக்கப்பட்டிருந்துச்சு? அவங்களுடைய மார்பகத்தில் பதிக்கப்பட்டிருந்துச்சு. அது எதனை முன் அடையாளமாக காட்டுது அப்படின்னா, ஹார்ட்டில் உண்டாகக்கூடிய சத்தம். அதே மாதிரி தான் புதிய ஏற்பாட்டில் உங்களுடைய இருதயத்தில் ஆண்டவர் பேசுவார். எப்பா இதை செய்ப்பா, எப்பா இதை செய்யாதப்பா. உங்களுக்குள்ளே இருக்கிற ஊரீம் தூமீம் யார் அப்படின்னா, உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவருங்க. அவரால் உங்கள்கிட்ட சிக்னலை கொடுக்க முடியும். அந்த சிக்னலை நீங்கள் கண்டுபிடிச்சி பிடிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, அது அவருடைய சத்தமாக உங்களுடைய லைஃப்பில் மாற ஆரம்பிக்கும். உங்களுடைய இருதயத்தில் எப்போவுமே ஆண்டவருடைய லீடிங் நிறைய நேரத்தில் உண்டாகிட்டு இருக்கும். அந்த சிக்னலை உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும். பாருங்கள், நான் ஒரு தீர்க்கதரிசியினுடைய மீட்டிங்க்கு போயிருந்தேன். எப்போவுமே எனக்கு ஒரு மீட்டிங் ஆசீர்வாதமாக இருந்துச்சுன்னா, என்னிடத்துல இருக்கிற சிறந்த ஒன்றை நான் விதைக்கணும் அப்படின்னு நினைப்பேன். அன்றைக்கி நான் என் பர்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், கொஞ்சோண்டு காசு தான் இருக்குது, இதை விதைச்சா பெஸ்ட்டாக இருக்காது அப்படின்னு நான் யோசிச்சுட்டு என் கையை பார்த்தா ஒரு டைட்டன் வாட்ச் இருந்துச்சு. இந்த டைட்டன் வாட்சை நான் அவருக்கு விதைக்கிறேன் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நான் என்னுடைய கையிலேருந்து கலட்டி கொண்டு போய்கிட்டு இருக்கிறேன். என்னுடைய ஹார்ட்டில் தோணுது, இது அவருக்கானது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நிமிஷம் நின்றுட்டேன். அப்புறம் ஆவியானவர் என்கிட்ட சொல்கிறாரு, இது அவருக்கான வாட்ச் கிடையாது, இது அவருடைய பையனுக்கு கொடுக்க வேண்டிய வாட்ச் அப்படின்ட்டார். உடனே நான் இந்த வாட்சை எடுத்துகிட்டு போயிட்டு அவர்கிட்ட சொன்னேன், இந்த வாட்சை நான் உங்களுக்கு விதைக்கல, உங்களுடைய பையனுக்கு விதைக்கிறேன் அப்படின்ட்டு. ஒரு செகண்ட் அவர் ஷாக்காக என்னை பார்த்துட்டு அவங்களுடைய பையனை கூப்பிட்டாரு. அந்த பையன் வந்தான். பையன் வந்தோடனே அப்பாவும் பையனும் 2 பேரை பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. அவர் சொன்னார், நீ இந்த வாட்சை அவனுடைய கையில் கட்டு அப்படின்ட்டார். உடனே நான் அந்த பையனுடைய கையில் அந்த வாட்சை கட்டிட்டேன் பாருங்கள். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வருது, அந்த பையன் அவங்க அப்பாட்ட கேட்டிருந்தான், அப்பா எனக்கு ஒரு வாட்ச் வேணும் அப்படின்னு சொன்னப்போ அவர் சொன்னார், நீ என்கிட்ட ஏன்பா கேட்குற, ஆண்டவர்கிட்ட கேளு, ஆண்டவரால் உனக்கு அந்த வாட்சை தர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட ஆண்டவர் கம்யூனிகேட் பண்ணி அந்த வாட்சை அங்கே போக வச்சிருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி ஒன்று என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஸ்பிரிட்டில் நான் ஒரு சிக்னலை பெற்றிருக்கிறேன். என்னன்னா, இது அவருக்கானது கிடையாது, ஸ்டாப். இந்த மாதிரியான சத்தம் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு உண்டாகும். ஏதோ ஒன்று நீங்கள் செய்கிறதுக்காக போவீங்க, ஆண்டவர் சொல்லுவார் ஸ்டாப் அப்படின்னு சொல்லுவார். ஏதோ ஒன்று நீங்கள் செய்கிறதுக்காக போவீங்க, இது கரெக்டுப்பா, இதுக்குள்ளே போ அப்படின்ட்டுவார். இப்போ ஏற்பட்ட சத்தங்கள் உங்களுக்கு உண்டாகிட்டு இருக்கு அப்படின்னா அதை நீங்கள் ஸ்டாப் பண்ணி வைக்கக்கூடாது, அதுக்கு நீங்கள் கவனிக்கிறதுக்கு உங்களை ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாலே ஆண்டவருடைய சத்தத்தை ரொம்ப சுலபமாக கேட்க ஆரம்பிக்க முடியும். ஏன்னா உங்களுக்குள்ளேயே பரிசுத்த ஆவியானவர் எஸ் அண்ட் நோன்ற சிக்னலை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களால் ஆவியானவருடைய சத்தத்தை கேட்குற சிக்னலை உங்களால் எடுத்துக்கொள்ள முடியும். வேதவசனத்தில் போட்டிருக்குது, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியோட கூட சாட்சி இடுகிறார் அப்படின்ட்டு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உங்களுக்கு ஒரு சிக்னலை எப்போவுமே அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். அது உங்களுக்கு ஃபீல் ஆகும் டக்குன்னு, இது சரியில்லையே, இதை நம்ம செய்யக்கூடாது, இது சரியா இருக்கே, இதை நம்ம செய்யணுமே அப்படின்ற ஒரு ஹார்ட்டில் ஒரு ஃபீல் எப்போவுமே உண்டாகிட்டு இருக்கும் பாருங்கள். இப்போ பவுல் ஒரு கப்பல் பிரயாணத்தில் போய்கிட்டு இருக்கிறாரு. பவுல் தன்னோட கூட இருக்கிற எல்லாரையும் பார்த்து சொல்கிறாரு,
இந்த கப்பல் பிரயாணத்தில் நம்ம போக வேண்டாம், இந்த கடல் வந்து கொந்தளிக்க வாய்ப்பு இருக்குது, இதில் நமக்கு பிராண சேதம் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது, நம்மளுடைய ஜீவனுக்கே இதில் ஆபத்து இருக்குது, அதனால் இதில் போக வேண்டாம் என்று நான் காண்கிறேன் அப்படின்னு வேதவசனத்தில் எழுதியிருக்குது. அதை இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஐ பர்சீவ் அப்படின்னு எழுதியிருக்குது. அப்போ பவுலுக்கு என்ன ஆயிருக்குதுன்னா, இதில் நம்ம போகக்கூடாது அப்படின்னு ஒரு சிக்னல் ஸ்பிரிட்டில் கிடச்சிருக்குது. அந்த சிக்னலை வச்சு நோ 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 இதில் போனால் ஒரு டேஞ்சர் இருக்குது அப்படின்னு பவுல் நிதானிக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஆனால் அதெல்லாம் மீறி என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, பவுலுடைய பேச்சை கேட்காம போயிடுறாங்க. போய் பார்த்தா அங்கே ஒரு பெரிய ஆபத்துக்குள்ளே போகிறாங்க, அவங்க ஒரு புயலில் மாட்டிக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இது எல்லாத்துக்கும் முன்னாடி பவுலுக்கு ஸ்பிரிட்டில் ஒரு சிக்னல் கிடச்சிருக்குது. அதே மாதிரி தான் உங்களுக்கு ஒரு சிக்னல் கிடைக்கும். அந்த சிக்னலை வச்சே நீங்கள் எஸ்ஸா நோவான்றதை கண்டுபிடிச்சிடலாம். சரி பிரதர், ஆண்டவருடைய சத்தத்தை இவ்வளவு சுலபமாக கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க, இப்போ அவரிடத்துலேருந்து தான் இந்த எஸ் வருதா இல்லை அவரிடத்துலேருந்து தான் இந்த நோ வருதா அப்படின்றத நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒருவேளை என்னுடைய ஹார்ட்டே என்கிட்ட பேசிடுச்சு அப்படின்னா நானே எனக்குள்ளே சொல்லிக்கிட்டா எப்படி அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு இருந்துச்சுன்னா எப்படி இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அவரிடத்துலேருந்து நோ வந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற சமாதானத்தை நீங்கள் இழக்க ஆரம்பிப்பீங்க. எப்படி பவுல் சொல்கிறாரோ, இந்த கப்பல் பிரயாணத்தில் நம்ம போக வேண்டான்னு சொன்னப்போ பவுலுக்குள்ளே இருந்த ஒரு பீஸ் மாறுறதை நம்ம பார்க்க முடியுது. ஒரு சமாதானம் இல்லை, இதில் போனால் செட் ஆகாது, இதில் ஜீவனுக்கே ஆபத்து இருக்குன்னு சொல்கிறத நம்ம பார்க்க முடியுது. சிலர் வந்து உங்களுக்கு முன்னாடி ஒரு நல்ல ப்ராஜெக்டை கொடுக்கலாம், உங்களுக்கு ஒரு நல்ல ஆர்டரை கொடுக்கலாம், அது பார்வைக்கு பார்க்கும்பொழுது சூப்பராக தோணலாம். ஆனால் அதுக்குள்ளே அவங்க ஏதோ ஒரு தந்திரத்தை பண்ணி உங்களை விழத்தள்ளணும் அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது, ஆனால் ஏன்னு தெரியல பிரதர், என்கிட்ட ஒரு தேவ சமாதானத்தை இதில் நான் உணரவே முடியலைன்னா ஆண்டவர் ஒரு நோ சொல்கிறாரு அப்படின்னு அர்த்தம். அந்த சிக்னலை நீங்கள் அந்த நேரத்திலே கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கே ஃபீல் ஆகும், இது செட் ஆகலையே, இது நான் பார்க்க எல்லாமே சூப்பராக இருக்குது, ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு சமாதானமே வரல அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது அவர்கிட்டருந்து வர சிக்னல். உங்களுக்கு ஒரு சமாதானம் கிடைக்காது அவர்கிட்டருந்து நோ வந்துச்சு அப்படின்னா. சரி, இப்போ அவர்கிட்டருந்து எஸ் வந்துச்சுன்னா அது எப்படி பிரதர்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்குள்ள விசுவாசம் வர்றதை உங்களால் பார்க்க முடியும். இப்போது பவுல் வந்து அந்த கப்பல் பிரயாணத்தில் போயிட்டாரு. போனதுக்கப்புறம் அந்த புயலில் மாட்டியிருக்கிறப்போ ஒரு தேவதூதன் வந்து பயப்படாத, நீ ராயனுக்கு முன்பாக நிற்ப, நீங்கள் மறிக்க மாட்ட அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு பவுலுக்குள்ளே ஒரு விசுவாசம் வருது. அப்போ ஆண்டவருடைய சத்தத்தில் ஒரு விசுவாசம் எப்போவுமே மிக்ஸ் ஆகி இருக்கிறத பார்க்க முடியும். அவரிடத்துலேருந்து வரக்கூடிய சிக்னலில் பயம் இருக்காது, உங்களுக்குள்ளே ஒரு டக்குன்னு ஒரு விசுவாசம் வரும். இதை என்ன செய்ய சொல்கிறாரு, இதில் என்ன மூவ் பண்ண சொல்கிறாரு பிரதர் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சிக்குவீங்க. அதனால் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்குறது கஷ்டமான விஷயம் கிடையாது. அவருடைய எஸ் நோன்றதை உங்களுடைய எமோஷனுக்குள்ளேயே உங்களால் உணர முடியும். நான் இதை பார்க்குற ஒவ்வொருத்தவங்களுக்காக ப்ரேயர் பண்ண விரும்புகிறேன். பிதாவே இயேசுவின் நாமத்தினால இதை பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களுக்கும் உம்முடைய சத்தத்தை புரிந்து கொள்வதற்கான ஒரு இருதயம் உண்டாயிருக்கட்டும். இது உம்மிடத்திலிருந்து வருகிற சிக்னல்ஸை அறிந்து கொள்வதற்கான ஒரு ஹார்ட் இப்பொழுதே அவங்களுக்கு கொடுக்கப்படட்டும். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். நீங்கள் இவங்களுக்கு போக வேண்டிய வழிகளையும் நீங்கள் இவங்களை வழி நடத்துகிறதையும் இவர்கள் புரிந்து கொள்ளட்டும். இவங்களுக்கான டோர்ஸ் எப்படி நீங்கள் வச்சுருக்கிறீங்களோ, இவங்களுக்கான டெஸ்டினியை நீங்கள் எப்படி வச்சுருக்கிறீங்களோ, நீங்கள் இதில் இவங்களுக்கு எதில் எஸ் சொல்கிறீங்க, இவங்க இதுக்கு எதில் நோ சொல்கிறீங்கன்றதை புரிந்து கொள்கிற ஒரு ஹார்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்து கொள்ளுகிற ஒரு இருதயம் இப்பொழுதே இதை பார்க்குறவங்க மேலே உண்டாயிருக்கட்டும். உங்களுடைய சத்தமும் வழிநடத்துதலும் இவங்க மேலே உண்டாயிருக்கட்டும். பிளஸ் பண்ணுறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் ஆண்டவருடைய சத்தத்தை சுலபமாக எப்படி கேட்குறதுன்றதை தெரிஞ்சுக்குவாங்க. இந்த செய்தினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னா இந்த ஊழியத்துக்காக நீங்கள் விதைக்கலாம். அதுக்கு கீழே பார்க்குற ஃபோன்பே, கூகுள் பே, மற்ற டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும், அதை பயன்படுத்திக்கலாம். அக்கௌண்ட் நம்பரை பயன்படுத்திக்கலாம். தொடர்ந்து இந்த ஊழியத்தில் நான் ஆசீர்வதிக்கப்படுறேன் பிரதர், இந்த ஊழியத்துக்காக நான் கொடுக்க விரும்புகிறேன் அப்படின்னா நீங்கள் மாதந்தோறும் ஒரு பங்காளராகவும் இந்த ஊழியத்தில் மாறலாம். அது இந்த வார்த்தையை இன்னும் அநேகம் பேருக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உதவியாக இருக்கும். பாருங்கள், உங்களுக்கு ப்ரேயர் ரெக்வஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா கீழே பார்க்குற வாட்ஸ்அப் நம்பரில் டைப் பண்ணியோ வாய்ஸ் நோட்டாவோ உங்களுடைய ப்ரேயர் ரெக்வஸ்ட் அனுப்பிச்சு வைக்கலாம். கர்த்தர் உங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.